ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்காக. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெறும் பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு தண்ணி நிறைய சேர்த்து அரைக்க வேணாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சி அந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கேரட் அதையும் துருவி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மல்லியில் கொஞ்சம் கூடுதலாகவே அதை எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும். தண்ணி வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக பண்ணுற மாதிரி தான். பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துருக்கேன். தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளித்து விட்டுடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு திக்காக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது நம்ம புளிக்கெல்லாம் வைக்கலை, அதனால் சோடா உப்பு சேர்க்கணும். நீங்கள் ஈனோ பவுடர் கூட ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் நைட்டே பருப்பை ஊற வச்சதுனால கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஆப்பச்சட்டி தான் சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு மாவை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுருங்க. ஒரு சைடு நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு கரண்டியோ அப்படி இல்லைன்னா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தோசை கல்லே ஊற்றிருக்கு பாருங்கள். மாவு சேர்த்துட்டு தேய்ச்சிலாம் விடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா வெந்து வந்துடும். சூப்பரான ஒரு ரெசிபி. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.